ஹாய் யூவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜுல்தி ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா வெங்காய போண்டா. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பெரிய சைஸ் ஆனியன் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை ஒரு பவுலில் போட்டுடலாம். சால்ட்டு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கோங்க. பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கறி லீஃப் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. கொரியாண்டர் லீஃப் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் இதை கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா உதிரியாக நல்லா மசாலாலாம் கோட்டா வர மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. கடலை மாவு 500 கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம ஆட் பண்ணிடலாம். ரைஸ் ஃப்ளார் 1/2 கப் எடுத்துக்கோங்க. பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதையும் சேர்த்துடலாம். சேர்த்து விட்டு ஹீட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்பூன் போட்டு கொஞ்சமாக நம்ம பரட்டி விட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் இந்த மாதிரி தெளித்து கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம க்ரீன் சில்லி கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரவுண்டாக பால் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பால் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி பால் பண்ணாமல் இந்த மாதிரி லைட்டாக பால் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பிரட்டி விட்டு நம்ம ஃப்ரை பண்ணால் தான் உள்ளே உள்ள மாவுலாம் நல்லா வெந்து மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே கொஞ்சம் நல்லா வெந்து நம்மளோட போண்டா சூப்பராக இருக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் இந்த மாதிரி பொரிச்சிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சு போயிடும். இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிங்க. இப்போ பொரிஞ்சிருச்சு, ரெடி ஆயிடுச்சு நம்மளோட போண்டா. இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ எல்லாத்தையும் எடுத்து பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஈவினிங் டைமாக இருக்கிறதுனால 1 கப் டீயோட நம்ம இந்த போண்டா சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக இந்த போண்டா செஞ்சிடலாம். இது மாதிரி மேலே கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா வெந்து சூப்பராக இருக்கும். நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching.